சரி, செல்வி கேட்ட விஷயத்துக்கு வருவோம். அதுக்காக தான் பேச ஆரம்பிச்சேன். செல்வி, இந்த பிறப்புல எல்லாரும் இருப்பாங்க நம்ம கூட. தாய் இருப்பாங்க, தகப்பன் இருப்பாங்க. தாயும் தகப்பனும் தேவாதி தேவர்களாக தான் இருக்கணும்னு கிடையாது. எல்லாம் ராமனும் சீதை மாதிரி இருக்க மாட்டாங்க. எனக்கும் ஒருத்தர் இருக்காருல்ல வீட்டில், இப்படி தான் இருப்பாங்க. எல்லாம் ஹிரண்யகசிபுவாக தான் இருப்பாங்க. கணவன் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க, சுற்றுப்புறத்துக்காரங்க இருப்பாங்க, சமூகத்தில் எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு சரணாகதி தத்துவத்துக்குள்ளே போகணும், எண்ணங்களை கட்டுப்படுத்தணும், என்னுடைய மனசு ஒருநிலைப்படலை அப்படின்னா அதுக்கு அடிப்படையில் என்ன ஒரு தத்துவம் இருக்குன்னா, நீங்கள் புறத்தியார்கிட்ட உள்ள தொடர்புகளை குறைக்கணும். தேவையில்லாத தொடர்புகளை குறைக்கணும். தேவையில்லாமல் யாருக்கிட்ட போய் பேச்சு வழக்கு வச்சுக்கூடாது. தேவையில்லாமல் யாருடைய குடும்ப கதை கஷ்டங்களை காதில் கேட்கக்கூடாது. எனக்கு அவசியம் இல்லை, தேவையில்லை. ஒருத்தன் உங்கள் முன்னாடி குடிச்சிக்கிட்டு டெய்லி டான்ஸ் ஆடுறான், இல்லை திருந்துறான், நீங்கள் பாட்டு ஒதுங்கி இருந்துடும். நீ இன்னும் அடித்து உடச்சிட்டு போ, நீ இன்னும் செய்துட்டு போ. எனக்கு இல்லை, எனக்கு இன்னும் பண்ணிட்டு போ, ஓ கர்மா. பிரத்தியாருக்குள்ள கதையை குறைக்கிறப்போ, பிரத்தியார்கிட்ட தேவையில்லாதவங்களோட தொடர்பை குறைக்கிறப்போ நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்ம காதுக்கு வராது. அதே போல் அடுத்த கட்டமாக அடியார்களோடு இணைந்து இருக்கணும் எப்போ. இப்போ நான் நம்ம அண்ணன் கூட பயணம் பண்ணுறதை நான் விரும்புகிறேன். அன்றைக்கி நேற்று ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம். ரொம்ப அவர் கூட போனால் வேறு என்ன பேசுவோம் சொல்லு. இப்போ நான் வேற ஒரு நண்பர் கூட நான் காரில் ஒரு 2 மணி நேரம் பயணம் போகிறேன்னு என்ன பேசுவோம்? ஊரில் உலகத்தில் உள்ள அத்தனை வேண்டாத கதையும் பேசுவோம். அவன் மொண்டாட்டி அவன் கூட போனா, இவன் மொண்டாட்டி அவன் கூட போனா, அந்த வீட்டுக்குள்ளே அவன் ஒருத்தன் போகிறான், இந்த வீட்டுக்கு அதான் பேசுவோம். ஆனால் ஒரு அடியார் திருமகனார் கூட நான் பயணம் பண்ணச்சில் அவர் என்ன பேசுவார்? சாமியை பற்றி பேசுவார், திருமறையை பற்றி பேசுவார், வேதங்களை பற்றி பேசுவார். அப்போது இந்த மாதிரி அடியார் பெருமக்களோடு நட்புல இருக்கணும், தொடர்பை ஏற்படுத்திக்கணும். இல்லையா ஆசிரமத்தில் பேசாமல் இருக்கணும். இல்லை குரு ஃப்ரீயாக இருந்தால் அவர்கிட்ட கதை விட்டுட்டு இருக்கணும். சாயங்காலம் 5 மணி பிறகுலாம் நான் ஃப்ரீ தான். எவன் வர ஒருத்தி வரமாட்டான், கோயிலுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டான். இல்லை எவன் வர அந்த ரிஷி பையன் இருக்கிறது அவன் மட்டும் வருவான், இந்த கதை விடுவான். அந்த பையன் கரெக்டாக தாயாரே சொல்கிறாங்க நேற்று, எவ்வளோ மாற்றம் குறிச்சி அவன் இப்போ. முன்னாடி இருந்த நிலைமை அவன் என்ன, முன்னாடிலாம் அவனை வச்சு எங்களுக்கு எப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு, இப்போ உங்ககிட்ட வந்த பிறகு எவ்வளவு சேஞ்ச் ஆகிட்டான், அவன் மனநிலையில் எவ்வளோ மாற்றம். அப்போ இது உங்களுக்கும் வரும். ஆனால் உங்களுக்கு அதுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்போது அடியார் பெருமக்களோடு நம்மளுடைய நட்பை வச்சுக்கணும், அடியார்களோடு பழகணும், எப்போவுமே தெய்வ விசுவாசிகளோடு தொடர்பில் இருக்கணும். இருந்தால் நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வராது, தேவையில்லாத பிரச்சனைகள் மனசுக்குள்ளே வராது. இந்த அடியார் பெருமக்கள் இப்போ நான் நிறைய பேசுகிறதே அண்ணன் கரெக்ட் பண்ணுவார். தம்பி அதுக்கு நமக்கு எதுக்கு? ஞானத்துடைய முதல் நிலை அவர் அழகாக சொல்லுவார், ஞானத்தினுடைய அடுத்தபடி அழகாக சொல்லுவார். எதுக்கு குற்றம் காண்பது? நமக்கு எதுக்கு தம்பி, வேண்டாம். எது குற்றம் காண போகிறோம்? நான் ஆசிரமத்துக்கு வரேன், நான் ஒரு விஷயத்துக்காக வரேன், அதுக்கு பிறகு என்ன நடந்தால் எனக்கு என்ன தம்பி, அழகாக சொல்லுவார். அப்போ ஞானத்தின் அடுத்த நிலை இப்படி அடியார் பெருமக்களுடைய கருத்துக்களை நம்ம காதில் வாங்க 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 நமக்கு அதுதான் ஞானத்தின் பிறப்பிடும். அப்போ தான் நமக்கு ஓ ஆமாம் கரெக்டு தானே, இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை, நமக்கு எதுக்கு? அப்போது இந்த மாதிரி தொடர்பை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால், இந்த மாதிரி வாழ பழகி கொண்டால் தேவையில்லை. நான் டிவியே பார்க்குறது இல்லை தெரியுமா, நான் டிவியே பார்க்க மாட்டேன். ஏன்? எந்த டிவியிலாவது உண்மை நியூஸை சொல்கிறானா? இப்போ தேர்தல் ரிசல்ட் வரக்குள்ளே அவன் அடுத்து சசிகலா தான் ஆட்சி அமைக்க போகிறான், அடுத்து விஜய் தான் ஆட்சி அமைக்க போகிறான், அவன் கட்டுக்கதை இழந்து விடுறான். அப்போ இந்த விஷயம் நமக்கு எதுக்கு சொல்லு? யார் வராங்களோ வரண்டைக்கு பார்த்துக்குவோம். அப்போ இந்த மனநிலை நீங்கள் மனதில் ஏற்படுத்தி கொண்டால் நீங்கள் இந்த தேவையில்லாத எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இறைவை நிலையோடு எப்போது உங்கள் மனசில் இறை நிலையில் நீங்கள் இருக்கலாம். அந்த மனதை உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம நாம ஜபம் என்கிற ஒன்றை சொல்கிறோம். அப்படி நீங்கள் நாம ஜபம் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி தான் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இயக்கத்தில் கையில் ஒரு ஜபமாலை கொடுத்துட்றாங்க. இந்த ஜபமாலை கையில் இருந்தாலாவது நாம சொல்லணுங்க ஞாபகம் வரட்டுமே இப்படி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம இங்கே ஏன் ஜபமாலை கொடுக்கல? நீ ஏன் 108 சொல்லிடணுமேனு 1 2 3 4 எண்ணிக்கிட்டே இருக்காத, இல்லை 1008 சொல்லிடணுமேனு சொல்லி 1 2 எத்தனை, ஐயோ 59 விட்டுட்டோனோ, ஐயோ 108 விட்டுட்டோனோ, 107 விட்டுட்டோனோ, ஐயோ அப்படின்னு அந்த மனசு அங்கே போகக்கூடாது. நீ எத்தனை நாமம் சொல்கிறங்கிறது நீயே என்ற கடவுளாக கவுண்ட் பண்ணணும், அவர்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக நீ கொடுக்கல. நீங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு போனால் நாமம் சொல்ல மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும், சொல்ல மாட்டீங்க. யாரோ ஒரு சில பேர் ஒரு கஷ்டம் வந்தால் சொல்லுவீங்க, இல்லைன்னா ஏதோ ஞாபகம் வந்தால் ஓ நாமம் சொல்லணுமோ அப்படிங்கிற ஞாபகத்தில் தான் சொல்லுவீங்க. அப்போ அந்த நாமம் சொல்கிற பழக்கமும் கிடையாது, இங்கே வந்தாலும் உறக்க சொல்கிற பழக்கம் கிடையாது. உங்களுக்கு பழக்கப்படுத்தி கொண்டால் எந்த நினைவுகளும் உங்கள்கிட்ட வராது. இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு இன்றைக்கு ஒரு தலைபோகிற பிரச்சனை மத்தியானம் ஓடிட்டு இருக்கு. அங்கங்கேருந்து ஃபோனு, ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோனு, வெளியே இருந்து ஃபோனு, நாளைக்கு திங்கக்கிழமை ஒரு வேளையில் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகலாம், இல்லை அந்த ஆஃபீஸர் வரலாம், இந்த ஆஃபீஸர் வரலாம், இந்த பில்லுகளெல்லாம் எடுத்து மாற்றுங்க, அதெல்லாம் சரி பண்ணுங்க, பெரிய பிரச்சனை ஆயிரும். நான் கூலாக உட்காந்துருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை?
சாமி பார்த்துக்குவார், கடவுள் பார்த்துக்குவார், அவ்வளோதான். பகவான் பார்த்துக்குவார். நான் இந்த தப்பு பண்ணலை, கூட இருந்தவங்க தப்பு பண்ணியிருப்பாங்களா இருக்கும், சரி அவர் பார்த்துக்குவார், அவ்வளோதான். அப்போ எல்லா நிலையிலும் நீங்கள் கூலாக இருக்க படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு தான் நாம ஜபம் கை கொடுக்கும். இந்த கலியுகத்தில் மனித மனம் குரங்கு போல இருக்கும் என்கிறதுக்கு தான் எளிமையான தத்துவமாக பகவான் நாம ஜபத்தை வச்சுக்கோங்க. நாம ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் தேவையில்லாத நினைவுகள் வராது. எதுக்கு வீட்டில் நிறைய படங்கள் தரும், யோகிராம் சுரத்குமார் படங்கள் எதுக்கு தரும்? அங்கங்கே அவரை வச்சுக்கிட்டா பார்க்குறப்பெல்லாம் அந்த நினைவு இருக்கும். எதுக்கு ஒரு பாதத்தை தரும், எதுக்கு புத்தகத்தை தரும், எதுக்கு மாலையை தரும், எதுக்கு அதை தரும்? பார்க்குற இடத்துலலாம் அவரை நீங்கள் பார்க்கணும். எங்கள் வீட்டுக்குள்ள போங்க எல்லாம் அவர் தான் இருப்பார், எந்த இடத்துலையும் அவர் தான் இருப்பார். அந்த நினைவு உங்களை விட்டு அகலக்கூடாது. நான் தேவையில்லாத யார்ட்டையும் பேசுறதே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வேற ஏதாவது நண்பர்களை கூப்பிட்டு வச்சு கதை விடவோ இல்லை வேற யாருடைய ஊர் சுத்தவோ ஏதாவது பார்க்குறீங்களா? நீங்கள் எதுவாக இருந்தாலும் அடியார் பெருமக்களோடு பக்தர்களோடு தான் எப்போ இணைஞ்சிருக்கிறேன். காரணம், அந்த எண்ணங்கள் தேவையில்லாத சிந்தனைகளை வளர்க்கக்கூடாது, தேவையில்லாத எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது. மனதை முடிந்த வரைக்கும் ஒருநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த இயல்பை நீங்கள் வளர்த்து கொண்டால் உங்களுக்கு மனது கொஞ்சம் ஒருமுகப்படும். மனது கொஞ்சம் ஒருமுகப்பட்டால் அந்த எண்ணங்கள் எல்லாம் நின்னா பிறரை பற்றி கவலைப்படுறதை குறைச்சிடுவீங்க. ஏன்னா இப்போ யார் நம்ம முன்னாடி என்ன அட்டகாசம் பண்ணாலும் அவன் கர்மம் அவன் செய்கிறான், அவ்வளோ. நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு என்ன பிரச்சனை? அவனோட உழைச்சா உழைச்சிட்டு போகிறான், நாளைக்கு அவன் தானே திரும்பி வாங்கி வைக்கணும், நமக்கு என்ன, உழைச்சிட்டு போ அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்துடணும். பிறரை பற்றி கவலைப்படுறதை விடுறங்க, பிறரை பற்றி கவலைப்படாதீங்க, அது பகவான் பார்த்துக்குவார் என்கிற நிலையை நீங்கள் கொண்டு வாங்க. சரணாகதி தத்துவம் ரொம்ப எளிது. சரணாகதியை பற்றி நீங்கள் எவ்வளோ விளக்கங்கள் வேணாலும் கேட்கலாம். நான் நிறைய உங்களை நான் டீச் பண்ணுறேன், வேறு வேறு அக்கேஷனில் நான் டீச் பண்ணுறேன். ஏன்னா ஒரே நாள் எல்லாத்தையும் சொன்னால் அவங்களுக்கு ஒன்றும் மனசில் நிற்காது. அதனால் இன்னொரு அக்கேஷனில் டீச் பண்ணுறேன்.